138 நாட்களுக்கு இந்த 5 ராசிகளுக்கு அதிர்ஷ்டம் கொட்ட போகுது. மீனத்தில் வக்ரமாகும் சனி பகவான் அள்ளி அள்ளி தரப்போகிறார். நீதி தேவன் என்று அழைக்கப்படுபவர் சனி பகவான் இந்த 2026ஆம் ஆண்டில் வக்ர பயிற்சி அடைய இருக்கிறார். இதனால் குறிப்பிட்ட 5 ராசிகளுக்கு இனி பொற்காலம் தான் வரப்போகிறது. ஜோதிட சாஸ்திரத்தின்படி மிகவும் மெதுவாக நகரக்கூடிய கிரகம் தற்பொழுது சனி மீன ராசியில் சஞ்சரிக்கிறார். வருகிற ஜூலை 27ஆம் தேதிக்கு பிறகு சனி மீண்டும் வக்ர பயிற்சியை தொடங்க இருக்கிறார். இதனால் குறிப்பிட்ட 5 ராசிகளின் அதிர்ஷ்டம் இரட்டிப்பாக மாற உள்ளது. இந்த ராசிகளுக்கு ஜூலை 27ஆம் தேதிக்கு பிறகு 138 நாட்களுக்கு அவர்களது வாழ்க்கை முன்னேற்ற பாதையில் செல்லும். எதிர்பாராத பண வரவுகளும் வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் தேடி வரும். வாழ்க்கையின் பொருளாதார நிலை உயரும். அந்த 5 ராசிகள் என்னென்ன என்பது குறித்தும் அந்த 5 ராசிகளுக்கு ஏற்படக்கூடிய நற்பலன்கள், அதிர்ஷ்டங்கள், பொருளாதார முன்னேற்றங்கள் குறித்தும் இப்பொழுது தெரிந்து கொள்ளலாம். ரிஷபம் 2026ஆம் ஆண்டில் சனியின் வக்ர பெயர்ச்சியால் ரிஷபராசிக்காரர்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் கிடைக்கும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு உண்டாகும். வியாபாரத்தில் இதுவரை இல்லாத லாபம் ஈட்டுவார்கள். இதனால் அவர்களது பொருளாதார நிலையில் சிறந்த முன்னேற்றம் ஏற்படும். நீண்ட காலமாக தொந்தரவு செய்து வரும் பிரச்சனைகளில் இருந்து முழுமையாக விடுபடுவார்கள். கன்னி சனியின் வக்ர பெயர்ச்சி கன்னி ராசிக்காரர்களின் வருமானத்தை இரட்டிப்பாக்கும். வருமானத்தை பெருக்க புதிய வழிகள் பிறக்கும். தடைப்பட்டிருந்த அனைத்து வேலைகளையும் வெற்றிகரமாக முடிப்பார்கள். சனி பகவானின் அருளால் எடுக்கும் அனைத்து காரியங்களிலும் சிறப்பான வெற்றிகளை பெற முடியும். சிறிய கடின உழைப்பும் பெரிய பலன்களை தரும். துலாம் சனியின் சஞ்சாரம் துலாம் ராசிக்காரர்களுக்கு 6 மாதங்களுக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கையை தரும். கை நிறைய சம்பாதிப்பார்கள். நிதி நிலைமை வலுப்படும். சொத்தை விற்பது அல்லது சொத்தை வாங்கும் முயற்சிகள் கைகூடும். சனியின் அருளால் புதிய வாய்ப்புகளை பெறுவார்கள். சேமிப்பு எதிர்பாராத வகையில் அதிகரிக்கும். மகரம் 2026ஆம் ஆண்டில் சனியின் வக்ர பெயர்ச்சி மகர ராசியினருக்கு அதிகபட்ச நன்மைகளை தரும். கடின உழைப்புக்கான பலன் கிடைக்கும். பணியிடத்தில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். முதலீடுகள் மற்றும் பங்குச்சந்தை மூலமாக மகத்தான நன்மைகள் உண்டாகும். அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் வழங்கப்படலாம். மேலதிகாரிகள் அவர்களது பணியை பாராட்டுவார்கள். கும்பம் 2026ஆம் ஆண்டு ஜூலையில் சனி வக்ர பெயர்ச்சியை தொடங்கும் போது அதிர்ஷ்டம் பெருகும். செல்வத்தை பெருக்க புதிய வழிகள் பிறக்கும். உடல் மற்றும் மன பிரச்சனைகளில் இருந்தும் விடுபடுவார்கள். கும்ப ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் செல்வத்தையும் செழிப்பையும் அனுபவிப்பார்கள். வருமானத்தை பெருக்குவதற்கான புதிய பாதைகளை கண்டுபிடிப்பார்கள். உடல் மற்றும் மன பிரச்சனைகளில் இருந்து முழுமையான விடுதலை பெறுவார்கள். எனவே வருகிற ஜூலை மாதம் 27ஆம் தேதிக்கு பிறகு மீனத்தில் வக்ரமாகும் சனி பகவானின் அருளால் இந்த 5 ராசிக்காரர்களுக்கும் பல விதங்களில் நன்மைகளும் முன்னேற்றங்களும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிலவும் வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது. மேலும் குறிப்பிட்ட சில ராசிகளுக்கு 2026ஆம் ஆண்டு மிகப்பெரிய வாய்ப்புகளை, வசதிகளை அள்ளித்தரப் போகிற ஆண்டாகவும் இருக்கும் என்று ஜோதிட கணிப்புகள் கூறுகின்றன. அதனால் இந்த 5 ராசிகளுக்கும் சனி பகவான் கொட்டி கொடுப்பார் என்று நம்பப்படுகிறது.